கண்மணி போல பாதுகாத்த பிரதான கிருபைக்காக கோடாகோடி சோதரம். சில வாரங்களாக மிகவும் வியாதினால் கஷ்டப்பட்டேன், நெருக்கப்பட்டேன். எனக்காக ஜெபிக்காத பிள்ளைகளே கிடையாது. சபையில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் எனக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஆண்டவரின் நாமத்தினால நன்றி சொல்லுகிறேன். இன்னும் இந்த சபையிலே நான் கொஞ்ச நாளாகிலும் அவர் நாமத்து மகிமையாக சாட்சியாக ஜீவிக்க சுகத்தையும் பலத்தையும் தரும்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக ஜீவிக்க தேவனுடைய பிள்ளைகளை எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டு என்னுடைய சாட்சியை முடித்துக்கிறேன். போன செவ்வாய்க்கிழமை ஆராதனையில் சிலரை காண முடிந்தது, சிலரை காண முடியலை. ஆசீர்வாதமாய் கத்தர் நடத்தினார். வெள்ளிக்கிழமை ஜெபத்தையும் கத்தர் அப்படி தான் மிகுந்த பலனுக்கு எதுவான மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த ஆராதனை நடத்த கத்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நாளிலையும் கத்தர் என்னையும் கிருபையினாலே உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கத்தர் கொண்டு வந்திருக்கிறான். இந்த நாளில் நம்ம ஜெபித்து கொண்டிருந்த பிரகாரமாக அன்பான செல்லுமா பாட்டியை பார்க்க கத்தர் உதவி செய்தார் இல்லையா? ஒரு மிகுந்த சந்தோஷம் இல்லையா? வயசானவங்க இருக்கிறது மிகுந்த நிறைய பேருக்கு பாரமாக இருக்குது, அப்படி தானே? நிறைய இன்னைக்கு குடும்பங்களில் பெற்றோருக்கு என்ன இருக்கிற பிள்ளைங்க வயசானவங்களை பார்த்தா என்ன இருக்கும்? பாரம். ஆனால் எனக்கு இந்த வயசானவங்களை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சிங்க. வேதம் சொல்லுது பாருங்க, நிறைய மயிரும் உள்ளவர்கள் என்ன ஆகும் சொல்லுங்களேன். வயசானவங்களெல்லாம் பார்க்கும்போது கனப்படுத்தணும். அப்படி அந்த தாயார் மருத்துவமனையில் அறிந்த உடனே அறிந்ததிலிருந்து இந்நாள் வரை நம்ம ஒவ்வொரு ஜபங்களிலேயும் ஆலய ஜபங்களே தனிப்பட்ட ஜபங்களே ஜபித்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் நான் அவங்க வீட்டில் போனேன், ஐயாவோட வீட்டில் போனப்போ ஐயா இல்லை, ஐயா மட்டும்தான் இருந்தார். ஐயாவும் டிவியை பார்த்து ரொம்ப கோபத்தோடு இருந்தார். நான் இந்த டிவி எப்போ உடச்சி போடுவேன்னெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை வேறு இருந்துச்சு. ஏன்னா அந்த செய்தியை கேட்டுட்டு இருந்தப்போ அவருக்கு ரொம்ப கோபமாக வந்தது. ஆனால் நாங்கள் போன உடனே எங்களை வரவேற்று நல்ல பணிவு தந்து எங்களை நடத்தினார். அவங்க சொன்னாங்க மகன் வீட்டில் இருக்கிறார்கள்னு. அவர் தான் எங்களுக்கு எல்லா வழியும் சொல்லி தந்து அந்த வீட்டில் போங்க அப்படின்னாங்க. அங்கே வந்தப்போ அம்மாவை பார்க்க உதவி செய்தார். அல்லேலூயா. நான் கேட்டு அம்மா சொன்னாங்க, போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவேன்னு நினச்சி ஆனால் வர முடியலைன்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன இந்த வாரத்தில் கண்டிப்பாக கத்தர் நினைச்சுவார் கொண்டு வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் தீர்க்காயுசோடு கத்தர் என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும் இல்லையா? அநேக குடும்பங்களை பெற்றோர் பிள்ளைகளை தீர்க்காயுசோடு இருக்கணும்னு வரவேற்க வாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அவங்க தீர்க்காயுசோடு இருக்கணும்னு என்ன செய்ய மாட்டோம்? விரும்புறதில்லை. ஆனால் கிருபையினாலே கத்தர், நான் சில ஊழியங்களெல்லாம் பார்த்துருக்கேன், சில இடங்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. எல்லாம் வயதானவங்க தான் இருந்து அநேகரை ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. இங்கேயும் பார்க்கும்போது அதான் மிகுந்த மகிழ்ச்சி. நான் பாலப்பள்ளத்துலேயும் அப்படி தான், நடைக்காவில் ஒரு சபை நடத்தின இடத்துலையும் அப்படி தான், இங்கேயும் பார்க்கும்போது இப்படி தான். யார் தான் இருக்கிறது? முதியவர்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் தாயாருக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் பக்கத்தில் ஒரு தாயார் விபத்தினாலே மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுகம் கிடைத்தோன்னு ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காகவும் நம்ம என்ன செய்வோம்? தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. விசேஷமாக ஐயாவுடைய மருமகன் கால் ஒரு சின்ன கிராக்குனாலே பணிக்கு போக முடியாமல், பணி ஒன்று செய்ய முடியாமல் மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க. சீக்கிரமாய் பூர்ணமான சுகத்தை கத்தர் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். கத்தர் சீக்கிரமான விடுதலையை கொடுப்பார். அவங்க டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்க வாழ்வாதாரங்கள் நடக்கும், இல்லாட்ட பாதிக்கப்பட்டு விடுவாங்க. அந்த வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் நடத்தும்படியாகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் நமக்காகவும் மாறி மாறி நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக நமக்கு வருகிற 13, 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நமக்கு நம்முடைய சென்டர் கன்வென்ஷன் ஆற்றூர் சென்ட்ரல் சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த கன்வென்ஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அடுத்த வாரம் இந்த வருகிற வேலைக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முடிகிறது. முடிந்த அளவு நீங்கள் எல்லாரும் இரவு கூட்டங்களுக்கு போனாலும் சரி, பகலில் போனாலும் சரி, வந்து சேர்ந்தாலும் சரி, எல்லாரும் அதில் பங்கு கொள்ளும்படி மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நேற்றுக்கு ராத்திரி
10:30 மணி இருக்குங்க. எனக்கு லேட்டாக தான் படுப்பேன். நேற்றைக்கு கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கலான்னு படுத்துட்டேன். ஏன்னா நைட் எழுப்பி ஜோம் பண்ணணுமே அப்படின்னு. ஒரு 10:30 மணி இருக்கும், ஃபோனு பண்ணுறாரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடு, எல்லாரையும் ஒரு வண்டி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னாரு. சொன்னேன் எல்லோரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன், நாளைக்கு தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாரையும் கண்டிப்பாக வந்த பெற சொல்லிவிடு அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் தயவு செய்து எல்லோரும் ஒரு வண்டி பிடிச்சி போனாலும் பரவாயில்ல, என்னால் முடிந்த உதவியை நான் செய்வேன். நான் அங்கேருந்து இங்கே வந்து போக முடியாது, நான் அப்படி அங்கே வந்துடுவேன். நீங்கள் எல்லோரும் தயவு செய்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஆராதனைக்கு வருவனுள்ளவங்க ஒரு கையெழுத்துங்க பார்க்கட்டும், எல்லோரையும் பார்க்கட்டும். ஐயா மட்டும் தானே, எல்லோரும் வரணும். எல்லோரும் என்ன செய்யணும்? வர வேண்டும். எல்லோரும் என்ன செய்யணும்? அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இல்லையா? 15ஆம் தேதி மாநில அளவிலான பெண்கள் முகாம் நடக்கிறது. அதிலே நீங்கள் முடிந்த அளவு சகோதரிமார் போய் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த கூட்டங்களுக்காக நிறைய தேவைகள் உண்டு, அந்த தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மகிட்ட ஒன்றும் பெருசாக ஒன்றும் கொடுக்க ஒன்றும் முடியாது, ஆனாலும் நம்மளால் முடிந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாய் செம்மையாய் நடத்தி தரும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய அந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வெள்ளி செவ்வாய் நமக்கு வெள்ளியெல்லாம் இங்கே ஜெபம் உண்டு. இந்த செவ்வாயும் வெள்ளியும் நான் வருவேனான்னு தெரியல, ஆனால் நீங்கள் பாருங்கள், யாராவது வருவாங்க, சென்ட்ரல்லேண்டாவது யாராவது அனுப்புவாங்க. நான் சொல்லுவேன், தவறாமல் வந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, சென்னை பட்டணத்துக்கு கிளம்ப வேண்டியது இருக்கிறது. ஆகையா இந்த 2 நாட்களும் வர முடியாது. வியாழக்கிழமை நான் வந்துடுவேன். வந்தாலும் வெள்ளிக்கிழமை அங்கே ஆற்றூர் சபைக்கு கடந்து போக வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க, போயிடுவோம். ஆகையால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் முடிந்த அளவு வந்து ஜெபம் பண்ணுங்க. யாரையாவது செவ்வாய்க்கிழமை இங்கே அனுப்புவாங்க, அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணுவேன். அந்த கூட்டங்களுக்கு எல்லாத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான். இந்த நாளிலே விசேஷமாக அன்பு தேவ ஊழியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் எனக்கு இதுக்கு முன்ன ஒன்றும் தெரியாது. செல்லம்மா பாட்டியுடைய மகன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை நான் ஒரு நாளைக்கு மருத்துவமனையில் போன போது பார்த்துருக்கிறேன். முதல் நாள் போனப்போ பார்த்துருக்குறேன், அப்படி தானே? ஆமாம், முதல் தடவை வந்த சமயம் அவங்கள பார்த்துருக்கிறேன், அல்லாத பார்த்தது கிடையாது. அந்த நாளில் அவர் நம்மோடு இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். அவரையும் நம்முடைய சபையின் சார்பாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம நல்லவர். அல்லேலூயா. இப்பொழுது அவர் நமக்கு சரியான நேரத்தில் நம்ம ஆராதனை முடிக்கலாம். அவர் நமக்கு தேவ வார்த்தைகளை தந்து நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எசேக்கியா ராஜா இவ்வாறு சொல்லுகிறார்: இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் முதுமுகத்துக்கு பின்னாக எரிந்து விட்டீர் என்று நான் வாசிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்திலையும் ஸ்தோத்திரம், ஒரு மகா கசப்பு வந்திருந்த சமயத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தர் விடுவித்து எங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினால் ஆண்டவர் தாயாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். முன்பை போல உள்ள பலன் இல்லாவிட்டாலும் அவர்கள் நடந்து அவர்களுடைய காரியங்களை எல்லாம் செய்வதற்கு, சாப்பிடுவதற்கு உள்ள பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் உதவின ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த யாவருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். சபையில் உள்ள எல்லாரும் மோஸ்ட்லி நீங்கள் வந்து விசாரித்தீர்கள், ஜெபித்தீர்கள். ஸ்தோத்திரம். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் 110 வயசு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு.
ஏன்னா 100 வயசு பொதுவாக மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 10% கூடுதல். பிரைஸ் தி லார்ட். 110 வயசு வரை இருக்கணும்னு நினைப்பேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படி பாஸ்டர் சொன்னது போல தீர்க்காயுசை ஆண்டவர் பெற்றோர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரே ஒரு ஜீவன் என்றால் அது பெற்றோர்கள் தான். பிரைஸ் தி லார்ட். எந்த பெற்றோராவது பிள்ளைகள் கெட்டு போகணுன்னு நினைப்பாங்களா? அவங்கள என்ன தான் நீங்கள் துன்பப்படுத்துங்க, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜீவன்கள் உலகத்தில் அநேக வருஷங்கள் உயிரோடு இருந்து நமக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதங்களை விரும்புகின்றவர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப விசேஷமான விஷயம் என்னவென்றால், நான் எந்த விஷயங்கள் நான் செய்தாலும் ரொம்ப அப்ரிஷியேஷன் பண்ணவும் செய்வாங்க. ரொம்ப மதித்து என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. மோசமான விஷயம் சொன்னால் இது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா வேறு யாருனாலையும் அதை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம நல்லா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிரசங்கம் நல்லா பண்ணிட்டோன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, ஸ்தோத்திரம், நம்ம சபையில் இல்லை, நம்ம சபையில் அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். நினைப்பாங்க, ஓ இவனுக்கு மவனா இப்படி பிரசங்கம் பண்ணுறானே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனால் பெற்றோர் பாருங்க, என் பிள்ளை எந்த அளவு தேங்க்யூ லார்ட். சில காரியங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் சொல்வதை நம்மால் உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மற்ற மனிதர்கள் சொல்வதை நாம் நம்ப முடியாது. சில நேரம் மனிதர்கள் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோர்கள் அப்படி இல்லை. உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆகவே நீடித்த ஆயுளை பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் மனதார விரும்புகின்றேன், எல்லா பெற்றோருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது ஆண்டவர் எனக்கு தந்த இந்த வசனம் தான் இந்த ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17வது வசனம். மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர் என்று எசேக்கியா ராஜா சொன்னதான அந்த வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி வரும்போது ஸ்தோத்திரம், எல்லா வயசானவர்களும் அதன் காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்படும் போது ஸ்தோத்திரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதலாவது தேவசித்தம் பாட்டி போனாங்க. ஸ்தோத்திரம். தேவசித்தம் பாட்டிக்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களுக்கு புருஷனும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, இந்த சபையிலே நீங்கள் அப்படி ஆராதிச்சுட்ருக்கிறீங்க, அப்படி போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் சாகும்போது உங்களை யார் பாப்பானி பார்த்துரும் அப்படின்னு சொல்லி சவால் விட்ட ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியாது, எனக்கு காதுக்கு வந்தது, அதை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அவங்க மரித்து எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ஸ்தோத்திரம். அவங்க கடையில் கிடந்தாங்களா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? யாராவது எனக்கு சோறு தரலன்னிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அதான் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷங்கிட்ட ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளை கைவிடாத தேவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சுகத்தை தருகிறார், பலத்தை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார். அல்லேலூயா. காலங்கள் மாறும்போது, காலங்கள் வரும்போது நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் தந்து ஆசீர்வாதமான காரியங்களில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறதான இரக்கமும் ஆசீர்வாதமும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸ்தோத்திரம். சொல்லும்போது சில நேரத்தில் நமக்கு வார்த்தைகள் வராது. ஸ்தோத்திரம். பரவாயில்ல. ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.
அவருடைய சாட்சியை கலந்தவன ஐபிசி சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது ஜஸ்ட்டு சொல்லும்போது எல்லாரும் அப்படியே அழுதுட்டாங்க. ஸ்தோத்திரம். நீங்களும் பாதி பேர் அழுதுட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். உள்ளே அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மா மாத்திரம் சிரிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இன்னும் ஆக்சுவலி டாக்டர் சொன்னது 3 வால்வு இருக்குது, அதில் 2 வால்வு 90% அடைச்சிட்டு அது போக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொரு வால்வு என்ன செய்யிருக்கு? ஸ்தோத்திரம். அது வேலை செய்துட்ருக்கு. அது கொஞ்சம் இருக்குது, பட் நிறையா இல்லை அப்படிங்கிறாங்க. அதை வச்சு தான் அவங்க போயிட்டுருக்குறாங்கண்ணே. ஸ்தோத்திரம். 2 வால்வுக்கு கிட்டத்தட்ட 77 வருஷம் கொடுத்துருக்குறாரு. என்ன ஒரு வால்வுக்கு அப்போ எத்தனை வருஷம்னு நீங்களே கணக்கு பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. மொத்தம் எத்தனை வால்வு? பிரைஸ் தி லார்ட். 3 வால்வு. எனக்கு ஸ்தோத்திரம். அந்த எலியாட்ட போய் பார்க்குறான். ஸ்தோத்திரம். வானத்தில் ஏதாவது கடலில் ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். டேய் 2வதும் போய் பாரு அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். திருப்பியும் ஓடி ஒன்றுமே இல்லை எஜமானே அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். 3வது வரும்போது அவனுக்கே கோபம் வந்துட்டு 7 நேரம் போய் பாருடா அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட். 7 நேரம் போய் பார்க்கும்போது 7வது நேரம் பார்க்கும்போது எஜமானனே உள்ளங்கை அளவு ஒரு சின்ன மேகம் என்ன செய்யுது? எழும்பி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான விசுவாசம். அல்லேலூயா. ஒரு சின்ன லூப்பு கிடைச்ச போதும் நம்ம தான் கில்லி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் போதும். ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவிக்கு ஸ்தோத்திரம் அந்த எக்ஸாமினேஷன் எழுதும்போது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதும்போது ஸ்தோத்திரம் 89 மார்க்கு அவங்களுக்கு கிடச்சிது. கல்யாணத்துக்கு முன்னால் 2 மார்க்கில் போச்சுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால் வேலை கிடச்சிருந்தா என்ன கட்டியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் அப்படி வரும்போது நாங்கள் பஹ்ரைனில் இருந்தோம். நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்தோத்திரம். சபையில் ஆராதிச்சுட்டு இருந்தோம். இவங்க எக்ஸாம் எழுதுனாங்க. 89 மார்க்கு. ஸ்தோத்திரம். அவங்க ரொம்ப பாரப்பட்டு அப்படியே அழுது சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னால் 2 மார்க்கில் போயிட்டு இதுக்கு பிறகு எனக்கு 1 மார்க்கில் போயிட்டு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. நான் கேட்டேன் எத்தனை மார்க்கு? 1 மார்க்கு. அடா 1 மார்க்குக்காக கிடந்து அழுதுட்டு கிடக்கா. பிரைஸ் தி லார்ட். 1 மார்க்குக்கு ஆண்டவர் 2 மார்க்கு தருவார். நீ எதுக்கு பயப்படுறா? அல்லேலூயா. 89 மார்க்கு கொடுத்த ஆண்டவருக்கு 1 மார்க்கு கொடுக்க முடியாதா? இல்லையா? உனக்கு டவுட்டாக இருக்கோ? எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னது 1 மார்க்கு, அவ சொன்னது 1 மார்க் எனக்கு உண்டா போதும். 90 மார்க்குன்னா எனக்கு வேலை கிடச்சிரும். ஸ்தோத்திரம். நான் சொன்னது 2 மார்க்கு, ஆண்டவர் கொடுத்தது 3 மார்க்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க கேட்டது 1 மார்க்கு, நான் சொன்னது 2 மார்க்கு. ஆண்டவர் எனக்கு தலையில் கேட்டு யாராவது 2 மார்க் கேட்பாங்களா? கூட 1 மார்க்கு. பிரைஸ் தி லார்ட். 92 மார்க்கு கொடுத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளாலேயே வேலை கொடுத்து இப்போ ஏர்வாடி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சின்ன லூப்பு கிடைச்சா போதும். அதுதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுவார், அது நம்ம மறுதலிக்க முடியாது. அல்லேலூயா. சில காரியங்களுக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? வைத்திருப்பார். அது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஆனால் எதுக்குன்னா ஸ்தோத்திரம், அதை விட்டுட்டு நம்ம அப்படியே விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறது அல்ல. விசுவாசம் அதை பிடிச்சு விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம அந்த விசுவாசத்தில் வளரணும். தெய்வ சமூகத்தில் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கும் போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனை ஆண்டவர் எப்படி உருவாக்குனாரு? வெறும் மண்ணை அப்படியே பிசைஞ்சு அப்படியே உருவாக்கிட்டார். மனுஷன் எங்கேருந்து உருவாக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். அதனால மண்ணுக்கு தான் போவான். ஆனால் ஆத்மா ஒரு நாள் என்ன செய்யாது? மண்ணுக்கு போகாது. ஆத்மாவை ஊதுனது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. மண்ணை பிசைஞ்சு உயிரில்லாத மண்ணுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் இந்த சரீரத்தில் ஏற்படுறதான இந்த அல்ற சில்ற வியாதிக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்க மாட்டார்? அந்த அளவு ஆண்டவருடைய கரம் குறுகி போயிட்டோ? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நம்முடைய விசுவாசத்தில் தான் குறைவு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நாம் அதிகமாய் விசுவாசத்தில் வளர வேண்டும். ஆமென். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த போயிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இதை காட்டிலும் ஸ்தோத்திரம், நம்ம நடக்கக்கூடிய வீதி எப்படிப்பட்ட வீதி சொல்லுங்க பார்ப்போம்? பொத்தள வீதி, அது பொற்பரன் வீதி. பிரைஸ் தி லார்ட்.
அப்போ பொத்தளை வீதின்னா பொன்னெல்லாம் எங்கே கிடக்குது? காலுக்கு கீழே தெருவில் கிடக்குது. தெருவில் பொண்ணை போட்டு என்ன செய்யிருக்காங்க? இங்கே தாரெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அங்கே என்ன போட்டிருக்காங்க? எல்லாரும் இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா காலுக்கு கீழே கிடக்க பொண்ணெல்லாம் தூக்கி காத்துலையும் கழுத்துலையும் போட்டு ஸ்தோத்திரம். அழகாக இருக்குன்னு அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், தவறாக சொல்லலை, ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்டதான ஸ்தலத்தை, வாசஸ்தலத்தை உருவாக்க போயிருக்கிறதான நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மனுஷனை போல ஸ்தோத்திரம் நம்ம ஒரு அவிசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இல்லாதபடிக்கு நாம் என்று மரித்தாலும் அடுத்த சமயத்தில் அவருடைய கரத்தில் இருப்போம் என்கின்ற விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வீட்டை கட்டிடுறோம், பெயிண்ட் அடிச்சிடுறோம், கீழே மொசைக்கு போட்டுடுறோம், இல்லைன்னா கிரானைட்டு போட்டுடுறோம், நல்ல அழகாக வீடெல்லாம் வச்சுருக்குறோம். ஸ்தோத்திரம். இந்த வீடெல்லாம் ஒன்றுமே இல்லை அங்கே. இது ஒரு தூசுணி கூட சொல்ல முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வீட்டை ஆண்டவர் நமக்கு அங்கே என்ன செய்திருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசை உள்ளவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா. இன்னைக்கே போகணுங்கிறவங்க பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்கள் சொன்னாலும் ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். அதினதின் வேளையில் கர்த்தர் கரெக்டாக என்ன செய்வார்? கொண்டு போவார். அந்த வீட்டிற்கு போவதற்கு நான் பாத்திரவான்களா இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக கர்த்தர் ஒருவேளை வந்துவிட்டால் அவருடைய வருகையில் காணப்பட நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து தான் ஒரு சில வசனங்களை ஸ்தோத்திரம் கர்த்தர் எனக்கு தந்த வசனங்களை உடைய சமூகத்தில் நான் சொல்லி இந்த இடத்திலிருந்து அமர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அருமையான ஊழியக்காரரை நம்முடைய சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். 15, 19, 20. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதி நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, உற்சாகமாய் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 15, 19, 20 வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது 19வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் வருஷ கணக்கில் அப்படியே சின்னதிலே ரட்சிக்கப்பட்டு வருஷ கணக்கில் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியதான தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியில் இருந்ததான அன்பு, ஆண்டவர் மீது வைத்ததான அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், எனக்கு முன்பாக நிலைத்திருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதிலிருந்து நாம் திரும்ப வேண்டும்? நம்ம நல்லா தானே இருக்கிறோன்னு சில நேரத்தில் நம்ம யோசிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நாம் இன்னும் திரும்ப வேண்டிய அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, விசுவாசிகளாகிய நம்மிடமும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படின்னா ஸ்தோத்திரம், எதில இருந்து திரும்ப வேண்டும் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்று நம்ம பார்ப்போம்னா, பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறதான ஒரு மனிதன் மனம் திரும்பி மீண்டும் அவன் இருந்த நிலைமைக்கு, கர்த்தரோடு முன்பு வைத்திருந்த அந்த உறவில் வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இவ்வாறு வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை
பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் சிரிச்சுக்கிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று யாக்கோபு நிருபத்தை எழுதுறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு ஒரே ஒரு தந்திரமான காரியம் என்னன்னா, ஆண்டவரிடத்துல சேர்றதுக்கு என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். ஸ்தோத்திரம். பிசாசுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட மாத்திரம் சேராம இருந்துன்னா கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு இன்னைக்கே தர்றதுக்கு அவன் ரெடியா இருக்கான். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார் ஆவியானவருடைய ஏவுதலினால. அல்லேலூயா. வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் உபவாசம் இருந்தார். ஸ்தோத்திரம். அவன் அப்படியே உப்பரிகைக்கு மேலே பெரிய கோபுரத்துக்கு மேலே கொண்டு போய் சொல்கிறான், இங்கே பாரு, பார்க்குறது காண்கிறது எல்லாம் எனக்குள்ளது. ஆக்சுவலி யாருக்குள்ளது? அவருக்குள்ளது. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்போ நீ என்னை பணிந்து கொண்டால் மொத்தமாக உனக்கு என்ன செய்வேன்? தந்துருவேங்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவரோடு சேர்ந்திருக்க அவனுக்கு விருப்பமே கிடையாது. யாருக்கு? பிசாசுக்கு. ஆண்டவரோடு கூட நீங்கள் பாருங்கள், ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்கள், அப்படியே பார்ப்பான். ஸ்தோத்திரம். ஒழுங்காக போகிறாங்களே, என்ன செய்யலாம்? ஏதாவது கொண்டு போடலாமா? ஒரு வியாதி போட்டா, இல்லைன்னா ஒரு கல் தட்டுனா, ஸ்தோத்திரம், ஏதாவது ஒன்று கொண்டு போட்டா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கொண்டு போட்டா ஆலயத்துக்கு போவாங்களா? இப்படி கொண்டு என்ன செய்வான்? போடுவான். ஏன்னா ஆண்டவரோடு சேர்வதற்கு நம்மளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். ஸ்தோத்திரம். எனக்கு நான் கேட்டதான பழைய ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக எங்கள் அம்மாவுடைய வாயில தான் நான் கேட்டேன் அந்த வார்த்தையை. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா மூத்த அம்மா, எங்கள் அம்மா கூட பிறந்த மொத்தம் 7 பேர் தானே? ஸ்தோத்திரம். 5 பேரா? ஸ்தோத்திரம். தப்பாக சொல்லிட்டேனோ? அந்த ஒருத்தங்க இறந்து போனாங்களே ஒரு மாமா, அவரோடு சேர்த்து தானே? ஸ்தோத்திரம். சரி, பரவாயில்ல. அப்போ 5 பேர் அம்மா கூட பிறந்தது. அம்மாவோடு சேர்த்து 6 பேர் இல்லையா? அப்போ பாருங்கள், மூத்த அக்கா அவங்களுடைய கணவர், என்னுடைய மூத்தப்பா, பெரியப்பா, ஸ்தோத்திரம், அவர் ஒரு நேரம் வயக்காட்டில் வேலையெல்லாம் செய்துட்டு, அவருக்கு கொஞ்சம் இந்த வாத்து, இந்த மாடு இதெல்லாம் உண்டு அந்த டைமில். ஸ்தோத்திரம். மேய்ச்சிட்டு இருக்கும்போது நிறைய குட்டி பிசாசாம். ஸ்தோத்திரம். நிறைய குட்டி பிசாசோடு அப்படியே பார்த்துட்டு அது சொல்லிச்சான், ஏன் ஞானையா, அவர் பேர் ஞானையா, இப்போ மறித்து போய்விட்டார். ஸ்தோத்திரம். ஞானையா, நீ மாத்திரம் என்ன செய்துரு? அவர் ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது, ஒழுங்காக ஆலயத்துக்கு போகக்கூடிய மனுஷனும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் என்னமோ ஒரு விசுவாசம் உண்டு, நீ வச்சுக்கிடுவோமே. ஸ்தோத்திரம். நீ மாத்திரம் எனக்கு காலில் விழுந்து வணங்கிட்டியன்னா எல்லாம் உனக்கு என்ன செய்யலாம்? தரலான்னு சொல்லிச்சான். ஸ்தோத்திரம். அவரு, அடா குட்டி பிசாசு கூட இப்படி என்ன செய்யுது, பேசுதான்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரோ தெரியல, வந்துட்டார். எனக்கு அதுக்கு மறந்து போச்சு. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனிதன் ஆண்டவருக்குள் வருவதற்கு தடையா இருப்பது யாரு? பிசாசு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாவி மனம் திரும்புறது நிமித்தமாக எங்க சந்தோஷம் உண்டாயிருக்குது? பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்புறதுனால பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. நீங்க ஒரு 10 மாடி அடுக்கு வீடு கட்டினதுனால அல்ல பரலோகத்துல சந்தோஷம், இல்லைன்னா நல்ல பெரிய கார் வச்சிருக்கிறதுனால அல்ல பரலோகத்துல சந்தோஷம். ஸ்தோத்திரம். இல்லைன்னா அதிகமான ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் இருக்கிறதுனால அல்ல பரலோகத்துல சந்தோஷம். பாவி மனம் திரும்புகிறது நிமித்தமாக பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்க இந்த பரதேசி என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால இவன் எப்போ பார்த்தாலும் தேவனிடத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிற மக்களை பிரித்து அப்படியே தூரத்தில் என்ன செய்திருவான்? வைத்திருவான். எப்படி? ஸ்தோத்திரம். நேற்றைக்கு தானே ஆராதனைக்கு போனோம், இனி அப்புறம் இதுக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு போனால் போதாதா? ஸ்தோத்திரம். 3 நாள் கன்வென்ஷன் வச்சிருக்கிறாரு, முதல் நாள் போனால் போதாதா? இன்னும் 2 நாள் அந்த கடைசி நாள் போனால் போதாதா? இப்படின்னு என்ன செய்வான்? பிசாசு கொண்டு என்ன செய்வான்? சில காரியங்களை போடுவான். ஆனால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர், ஸ்தோத்திரம், இந்த கன்வென்ஷனை சொல்லலை, ஆத்தூர் கன்வென்ஷன், அது பாஸ்டருக்கு வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவார் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இதில் ஒரு வேன் ஃபுல்லாக ஆள் இருக்குமோ என்னமோ தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுவார்னு நினைக்கிறேன் நான். ஸ்தோத்திரம். பவுலன்கிட்ட பேசும்போது சொன்னாங்க ஒரு சில விஷயங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தரித்திரங்கள் எல்லாம் மாறி போகட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இருந்த நிலைமையில் இல்லை இப்போ. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை முன்னேற்றி வச்சிருக்கிறாரு. இது போதாது, இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். அல்லேலூயா.
அப்படி ஆண்டவர் செய்வார். ஸ்தோத்திரம். அப்போ பிசாசுக்கு நாம் தேவனோடு சேர்வதற்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். ஸ்தோத்திரம். அப்போது சில நேரத்தில் பேக் அடித்து அப்படியே கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை நம்ம அசைக்க முடியாதுங்கிறது பிசாசுக்கு நல்லா என்ன செய்யும், தெரியும். ஸ்தோத்திரம். இந்த எரேமியா 15:19 ஸ்தோத்திரம், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டு 7 விதமான ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஒன்று என்னன்னா, முதலாவது ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிறார். ரெண்டாவது என்ன விஷயம் என்னன்னா, நிலைத்திருப்பா என்று ஆண்டவர் சொல்றாரு. மூணாவது விஷயம் என்னன்னா, உன்னை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அந்த நிலைத்திருப்பாய், அடுத்து மூன்றாவது என் வாய் போல் இருப்பாய்ன்னு சொல்றாரு. அடுத்து ஜனங்கள் உன்னிடத்திற்கு திரும்புவார்கள், நீ அவர்களிடத்தில் திரும்புவது இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. ஐந்தாவது விஷயம் என்னன்னா, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், யார் என்ன யுத்தம் பண்ணினாலும் நீ அவர்களை ஜெயிப்பா என்று சொல்லுகிறாரு. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஆறாவது உன்னை ரட்சிப்பேன்னு சொல்றாரு. ஏழாவது விஷயம் என்னன்னா, உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு மனம் திரும்புதல்னால ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுக்கிறதான 7 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இதில் என்ன செய்யிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனம் திரும்புதல்னால 7 விதமான ஆசீர்வாதம் வேணுமா, இல்லைனா 7 விதமான ஆசீர்வாதம் வேண்டாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பக்தன் இவ்வாறு பாடுகிறான், உனக்குள்ளே இருக்கின்ற உன் தேவன் பெரியவரே. அல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு கூட உள்ளதான தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது தான் அதிகமான நேரத்தில் ஊழியக்காரர்கிட்ட போய் நம்ம தலையை கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினதான முதல் ராஜா யாரு, சவுல். இந்த சவுல் ராஜாட்ட இருந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் விலகிட்டாரு. விலகின உடனே அவனை பிடிச்சது என்னது, ஒரு அசுத்த ஆவி. ஸ்தோத்திரம். ஒரு சூழல்ல, மிகவும் இக்கட்டமான சூழ்நிலையில இவன் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான், இவனுக்கு ஒன்றுமே என்ன செய்யல, கிடைக்கல. உடனே ஒரு சூனியக்காரியை போய் தேடுறான். யாரு, இந்த சவுல் ராஜா. சூனியக்காரியை போய் தேடி அவ என்கிட்ட என்ன சொல்லுவான்னு இல்லை, மரித்து போன சாமுவேல் என்ன சொல்றான்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இது தேவையா? ஒழுங்கா கீழ்ப்படிந்திருந்தா இந்த பிரச்சனை தேவையா சவுல் ராஜாவுக்கு? பெரிய ராஜா தான். ஸ்தோத்திரம். அவன் பண்றான். ஸ்தோத்திரம். உடனே ஒரு சூனியக்காரி அப்படியே பண்ணுறான், ஒரு பெரிய ஆள் வந்த மாதிரி இருக்குது. உடனே நீங்கள் அப்படி கேட்டுறாங்க, அப்படிலாம் எடுக்க முடியுமான்னு? அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு சபையில் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம், அப்படியே அவங்க ஒரு பிசாசு அப்படியே ஆடுது. ஸ்தோத்திரம். பிசாசு அப்படியே ஆடும்போது ஸ்தோத்திரம், அந்த பிரசங்கியார் சொல்கிறாரு, நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே அது சொல்லுதான், நான் யாரா, நான் தான் மாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய அனுக்குதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாதா மரித்து எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆனால் மாதா மாதிரி என்ன செய்வான் பிசாசு, ஏமாத்துவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசு எல்லா நாளும் ஏமாற்றக்கூடிய கேஸு. அவனை ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. ஸ்தோத்திரம். அப்படியே எழுப்பி கொண்டு வரும்போது அவன்கிட்ட கேட்குறான். அவன் சொன்ன வார்த்தை என்ன, நீ இன்னையோடி ராத்திரி நீ செத்து போவான், நீயும் உன் பிள்ளைகள் எல்லாம் என் கூட நாளைக்கு இருப்பிய, இல்லை இன்னைக்கே இருப்பிய. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரோடு கூட தான் உள்ளதான அந்த உறவு, அந்த இணைப்பு துண்டிக்கப்படும் போது நாம் மனிதர்களை அதிகமாய் சார்ந்து மனிதர்கள்ட்ட போய் நம்ம ஆலோசனை என்ன செய்கிறோம், கேட்குறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம என்ன செய்யணும், மனுஷருடைய கையில் விழுறதுக்கு பதிலாட்டு கர்த்தருடைய கரத்தில் போய் விழுந்துடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு ஏதுவில் அவன் பண்ணுற பிரச்சனைக்கு பதிலாட்டு 2-3 நாள் சோறுதுங்காமல் பட்டினி கிடந்து ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிறத விட கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 3 நாள் ஆண்டவரே உபவாசம் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய கரத்தில் போய் விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களோடு பேசி உங்களுக்கு என்னென்ன தேவை என்பது எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வாதமாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பினால் உனக்கு இதெல்லாம் தருவேன், ஆனால் நீ ஒன்று என்ன செய்யணும், தேவனிடத்தில் என்ன செய்யணும்,
சேர வேண்டும். தேவனிடத்தில் என்ன செய்யணும்? அதிகமாய் சேர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெய்வ சித்தம் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இப்பவும் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அவங்க நடத்துதல், ஸ்தோத்திரம், அப்படி நடத்துனாங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில். ஸ்தோத்திரம். 17 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், 11ஆம் கிளாஸ் இந்த லீவில் ரட்சிக்கப்பட்ட அதுக்கு முன்னாலே கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேன். ரட்சிப்புங்கிறது வேற, சும்மா கோயிலுக்கு வர்றது வேற, ரட்சிக்குங்கிறது வேற. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவங்க ஒவ்வொன்றா சொன்னாங்க, நீ இப்படி பாவங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும், அதிகமாய் நீ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எதுக்கு பாட்டி ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுறோம்? ஸ்தோத்திரம் பண்ணனா கிருபை பெருகும்னு வசனம் சொல்லுதையா அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்போ அதிகமாய் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அன்னையில இருந்து எங்கே போனாலும் எது போனாலும் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இதுவரையிலும் அந்த ஸ்தோத்திரம் என்னை விட்டு மாறவே இல்லை. இட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் தேவனோடு சேர்ந்து ஒவ்வொரு நேரமும் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் தேவ சமூகத்தில் அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 145:18 நம்ம வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களும் உண்டு, உண்மையாய் அவரை கூப்பிடுகிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. அதை தான் சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்றான், தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற. கூப்பிடுறது எல்லாரும் கூப்பிடுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கல் தட்டி கீழே விழுந்த உடனே எந்த தெய்வம் வாயில வருதோ அந்த தெய்வத்துக்கு பேரை என்ன செய்வான்? சொல்லிடுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இல்லைன்னா அப்பாணி விழுவான், இல்லைன்னா அம்மானி என்ன செய்திருவான்? விழுந்துருவான். ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு பேரை என்ன செய்வான்? சொல்லிடுவான். அது அல்ல கூப்பிடுதல். கூப்பிடுதல் எங்கேருந்து வரணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்யணும்? வரணும். உண்மையாய் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாருன்னா இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேணும்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, ஸ்தோத்திரம். அவர் கூடல இருந்ததான அந்த 10 சகோதரர், மொத்தம் 12 பேர், அதில் 10 பேர் காய்மகாரமாக பகைச்சாங்க யோசேப்பை. ஸ்தோத்திரம். அவனை தூக்கி எப்படியாயிலும் என்ன செய்யணும்? கொன்று போட வேண்டும் என்று அந்த ஒரு வெறியோடு இருந்தாங்க. இவன் இருந்தாச்சுன்னா நம்மளை என்ன செய்ய மாட்டான்? வாழ விட மாட்டான். ஏன்னா யோசேப்புக்கு வாயினால சொன்னதான சொப்பனம் அவங்கள அந்த அளவு என்ன செய்யிட்டு உறுத்திட்டு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனும் தாயும் பற்றி சொன்னான், சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குகிறதான் தாய் தகப்பன்கிறது. அவங்க கடிந்து கொண்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்களே தவிர என் பிள்ளைன்னு சொல்லி பொத்தி பொத்தி தான் என்ன செய்தாங்க? வளர்த்தாங்க. ஆனால் சகோதரர்கள் அப்படி செய்யலை. இவனை எப்படினாலும் என்ன செய்யணும்? எங்களுக்கு மேலே நீ துரைத்தனம் பண்ணுவாயோ, உன்னை பண்ணுறேன் பாரு அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். தூக்கி கொண்டு என்ன செய்தாங்க? என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, குழிக்குள்ளே போட்டாங்க. ஸ்தோத்திரம். அங்கேயும் உண்மையாக இருந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. போத்திபாருடைய அரண்மனையில் போனால் அங்கேயும் உண்மையாய் இருந்தான். ஸ்தோத்திரம். அங்கே இருந்து ஒரு வீணான ஒரு குற்றச்சாட்டு நிமித்தமாக சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். அங்கேயும் அவன் உண்மையாய் இருந்தான். அவன் எங்கெல்லாம் wherever he goes, எங்கெல்லாம் போறானோ எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். குழிக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறாரு, அரண்மனைக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறாரு, சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் யார் இருக்கிறாரு? அவனோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனோடு தேவனுடைய அபிஷேகம் இருக்கும்போது அது ஒரு நாளும் அவனை கீழே விடாது, அவனை தூக்கி நிறுத்ததான் செய்யும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான நான் மனசை திறந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், எந்த ஆஃபீஸில் எந்த இடத்துல போனாலும் ஸ்தோத்திரம், நான் இப்போ யார்கிட்டையும் அப்படி இப்படிலாம் செய்கிறதே கிடையாது. வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்ப்பேன், அவ்வளோதான். வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி. இப்போவுமே என்னுடைய விசுவாசிகள், சபையில் உள்ள விசுவாசிகள் ஏதாவது ஆலோசனை கேட்டாங்கன்னா வசனம் இப்படி சொல்லுது அப்படி நடனி தான் சொல்லுவேன். நமக்குன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த இடத்துலலாம் போனேனோ எல்லா இடத்திலும் ஆண்டவர் என்ன தலைவனாக தான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு இடத்துல கூட தலைவனாட்டு இல்லாமல் ஆண்டவர் வச்சதே கிடையாது. போகும்போது சாதாரணமாக போனாலும் ஸ்தோத்திரம், அங்கே போய் கொஞ்ச நாளில் ஆண்டவர் நம்மை தலைவனாக மாற்றுகிறார். ஆமென். ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்களுடைய சபையினுடைய ஒரு மூப்பர் தான் அந்த கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம்.
முதல்ல பார்க்கும்போது அவன் என்னமோ 2 விசாக்குள்ளதெல்லாம் பண்ணுவான் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. இப்போ மொத்தத்தையும் சொல்லிட்டு நான் பாஸ் இல்லையா, நீ தான் பாஸுங்காரு. ஸ்தோத்திரம். நான் உடனே சொல்வேன், நான் பாஸ் இல்லை. பிரைஸ் அல்லாட். 2 மாதம் சம்பளம், 2-3 மாதம் சம்பளம் பெண்டிங்காக இருக்குது. கடைசியில் என்ன பாஸாட்டு ஆக்கிட்டு மொத்தத்தையும் ஏன் தலையில் வைக்கிறதுக்கா, எனக்கு இது வேண்டாம்ப்பான்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், எங்கே நம்ம போனாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இத்தனை வருஷமாக நீங்கள் ஆராதிக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ அது வேற விஷயம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்ம நிறைக்கப்படணும் ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் பிச்சைக்காரனா ஒன்று ஆண்டவர் நம்மளை வைக்கல. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் செழித்திருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதான டாட்டாவும் அம்பானியும் இவ்வளோ பெரியவனாக இருந்துட்டு சும்மா அவசியம் இல்லாமல் என்னெல்லாமோ செய்துட்டு இருக்கும்போது அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சும்மா விடுவாரா என்ன? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 2 கப்பல் ஓடிச்சான். ஒரு கப்பலே எத்தனையோ கோடி இருக்கும் இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ அவருக்கு 2 கப்பல் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. 2 கப்பல் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் கப்பலினுடைய சொந்தக்காரனை கப்பலை எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவின் நிமித்தமாக இதெல்லாம் குப்பையும் புழுதியும் என்ன செய்தார்? தள்ளிட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்ன செய்தாராம்? வந்தாராம். ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் அல்ல நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போகிறது தான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒன்றும் நம்மளை பிச்சைக்காரனா ஒன்றும் ஆண்டவர் வைக்கல. ஸ்தோத்திரம். நம்ம கையில் இருந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை நம்ம எப்படி தேடணுமா? உண்மையா தேடணுமா? ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு பாருங்க, 1 தீமோத்தேயு 4:12 ஸ்தோத்திரம், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு சொல்றாரு. எப்படி இருக்க வேண்டும் சொன்னாச்சுன்னா வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இவ்வாறு சொல்றாரு. எப்படி இருக்கணும்னா, இளமையை குறித்து ஒருவனை அசட்டை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்ம மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அல்ல ஆடை அணிகலன்கள்லாம் போடுறது. அது பாவம்னு வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நான் ப்ளஸ் டூ ஃபஸ்ட்டுலேருந்தே அந்த 11th ஸ்டாண்டர்ட் கடைசியில் ரட்சிக்கப்பட்டேன். 12ஆம் கிளாஸுக்கு போகும்போதே ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். என்னுடைய டீச்சர்ஸும் அவங்க நிறைய பிள்ளைங்களுக்கு வச்சு அவங்க பைபிள் இதெல்லாம் சொல்லிவிடுவோம். LMS ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜேம்ஸ் டவுனில் படித்தேன். எனக்கு முன்னால் எப்படியும் ஒரு 30-35 பையன் மாதிரி எல்லா லஞ்சு டைம்லேயும் முன்ன வந்து வசனத்தை கேட்க வருவாங்க. அவங்கள கூட்டுட்டேன். ஸ்தோத்திரம். எனக்கு அங்கே ஒரு பெர்மிஷன் தந்திருந்தால் இப்போ ஒரு பெரிய சபை அந்த ஸ்கூலுக்குள்ளே இருந்திருக்கோன்னே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். 12ஆம் கிளாஸோடு எனக்கு முடிஞ்சு போச்சு அங்கே. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம், அந்த ஊழியங்களை செய்யும்போது ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டு போகிறதான ஒரு விஷயம். ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி ரகசியமாக தான் ஜெபிப்பேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துலலாம் கட்டிலும் கீழே அந்த 4 கட்டில், அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்டை தூக்கி போட்டுருவேன். அப்போ அந்த ஓட்டையில் கீழே என்ன செய்யாது, தெரியாது. ஸ்தோத்திரம். அதுக்குள்ளே இருந்து 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே நைஸாக வெளியில் வந்துடுவேன். ஒரு நாள் எங்கள் அப்பா தேடினார். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்க நம்ம தெரியல. ஸ்தோத்திரம். தேடிக்கிட்டே மூத்தவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் தான் வீட்டில் மூத்தவன். பார்க்கும்போது கடைசியில் எப்படியோ என்ன செய்யிட்டாரு, இங்கே ஜெபம் நடக்கா அப்படின்னாரு. இந்த வார்த்தை கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால என்ன செய்யறது, யாருக்கும் நான் ஜெபம் பண்ணுறது என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு வந்து அப்படி ஜெபம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, எப்படி ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போனா, ஆண்டவரே நான் போடுறதான இந்த ட்ரெஸ்ஸு, ஆக மொத்தத்தில் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு தான் இருக்கும், ஆனால் சுத்தமாக போடுவேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். டிஃபன் பாக்ஸுக்குள்ளே கறியை வச்சு நான் ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டும் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டும் இருக்கும். அதான் யூனிஃபார்ம். டிஃபன் பாக்ஸுக்குள்ளே நம்ம ஏத்தரோன்னு எல்லாம் இருக்கார். ஸ்தோத்திரம். பழைய பேண்டெல்லாம் கிழிக்கல, நூலெல்லாம் பிரித்து கொண்டு கொடுத்து அவங்க அப்பாலாம் அப்படியே நீட்டாக அப்படியே அருமையாக அயன் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி தச்சு என்ன செய்வாங்க, தருவாங்க. அந்த பேண்ட்டை தான் போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கெல்லாம் போவேன் அந்த காலத்தில். பிரைஸ் தி லார்ட். இப்போ இஷ்டம் போல பேண்ட் இருக்குது. ஒரு ஜவுளி கடை வேணால் வைக்கலாம். அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போது அந்த பேண்ட்டை எப்படி அயன் பண்ணுவேன்னா, டிஃபன் பாக்ஸுக்குள்ளே சிரட்டைக்கறி இருக்குல்ல,
சில்வர் டிஃபன் பாக்ஸுக்குள்ளே சிரட்டை கறியை போட்டு கரெக்டாக எப்படி இந்த அயனிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு பிசுறம் ஒரு லைன் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி போட்டுட்டு போயிடுவேன். அப்போது என்ன பார்க்கக்கூடியவங்க, ஓ பெரிய பணக்காரனாக இருப்பான் போல இருக்குது, டெய்லி அயன் பண்ணிட்டு வரான், ஸ்தோத்திரம், நல்லா ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போடுறான், அப்போ எப்படி 2-3 செட்டு ட்ரெஸ் இருக்கும் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போடும்போது கூட ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே நான் போடுறதான இந்த ட்ரெஸ்ஸு, நான் போடுறதான இந்த பேண்ட்டு ஷர்ட்டு யாரையும் அட்ராக்ட் பண்ணவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நடத்தை, என்னுடைய செய்கை, என்னுடைய பார்வை யாரையும் அது அட்ராக்ட் பண்ணக்கூடாது, கவர்ந்து இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்வேன், போவேன். ரெண்டாவது ஜெபம் என்ன பண்ணுவேன்னா, என்னை காண்கிற எல்லார் கண்களிலும் எனக்கு தயவு கிடைக்க இந்த நாள் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி நீங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் பாருங்கள், கொஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லியாச்சுன்னா இஷ்டத்துக்கு போடுவாங்க. ஸ்தோத்திரம். யாரை கவர்ந்து இழுக்கிறதுக்குன்னு போடுறாங்களோ நமக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரிசுத்தத்தினுடைய ஒரு ஸ்டெப்பை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், பரிசுத்தத்தினுடைய ஒரு படி. ஸ்தோத்திரம். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை கவர்ந்தெழுக்க வண்ணம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம், ஸ்தோத்திரம், நம்முடைய உலக பிரகாரமான காரியம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவிதம் இருந்துன்னா 4 பேர் சொல்லணும் உண்மையாட்டே ஏசப்பா பிள்ளைன்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தத்தினுடைய ஒரு படி எப்படி இருக்க வேண்டும் என்று அதான் சொல்றாரு தீமோத்தேயு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை விஷயத்தை நம்ம மாதிரியா விசுவாசிகளுக்கு காண்பிக்க வேண்டியது இருக்குது. ஸ்தோத்திரம். சிலவங்கிட்ட போய் கேட்டாச்சுன்னா, ஸ்தோத்திரம், இது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, அதை கழுவி அப்படியே விட்டுரு. ஸ்தோத்திரம். அப்படியே தலைமொழிகி அப்படியே விட்டுரு. விசுவாசிகள் இன்னொரு விசுவாசிக்கு சொல்லக்கூடியதான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். எது நடக்காததோ, எது நடக்காது என்று மனிதன் சொல்லுகிறானோ, விசுவாசிகளாகிய நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மார்க்குக்காக கவர்மெண்டே ஆண்டவர் அந்த நேரத்தில் திருப்பி ரீவேல்யூஷன் பண்ண வச்சார். அல்லேலூயா. ஒரே ஒரு மார்க்குக்கு 89 மார்க்கு 90 மார்க் வேணும். ஒரு மார்க்குக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள ரூல்ஸையே ஆண்டவர் மாற்றினாருன்னா, உங்களுடைய ஒரு சின்ன காரியத்துக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா என்ன? அல்லேலூயா. அப்போ விசுவாசம். ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஸ்தோத்திரம், பார்த்த உடனே ஸ்தோத்திரம், செல்லம்மாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், நீங்கள் இவ்வளவுதான் உங்களுக்கு கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு என்ன எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். டாக்டர் ஏன் முன்னுக்கு வச்சு சொல்லியாச்சுன்னா, டாக்டர் நீங்கள் வாழ்கிறத விட எங்கள் அம்மா கூடுதல் தான் வாழ்வாங்கன்னு நான் சொல்லிடுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எத்தனை பிளாக் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு கூட 10-15 வருஷம் கொடுப்பாருன்னு ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசிகளாகிய நம்ம ஒருத்தருடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? தாங்கணும், தூக்கி விடணுமே தவிர கீழே ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அகிலத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்து என்னன்னா, ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் விட்டுருவோம், ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம தியானிச்சு முடிச்சிடலாம், சமயம் போயிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். முதல்ல எப்படின்னா, வார்த்தையில் மாதிரியா இருக்கணும். நம்ம சொல்லக்கூடியதான வார்த்தை. ஸ்தோத்திரம். ஒரு 50,000 ரூபா ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க, அடுத்த வாரம் தாரேன்னு சொல்கிறீங்க. ஸ்தோத்திரம். கொடுக்குற வார்த்தை ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் நான் என்ன செய்வேன், தந்துடுவேன்னு சொல்லிங்க, கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்துருக்கணும். சப்போஸ் கொடுக்க முடியலன்னா என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின நாளே போய் அவனுக்கு காலில் கையில் விழுந்து, ஐயா நாளைக்கு தருவேன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு அதுக்குள்ள வாய்ப்பு எல்லாம் ஒன்றுமே இல்லை, தயவுசெய்து இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, இல்லைன்னா என்னுடைய சூழ்நிலை இது, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும். இதுதான் நல்ல விசுவாசினுடைய பண்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா மனுஷனுக்கும் சில நேரத்தில் என்ன செய்ய முடியாது, கரெக்டாக அதன்படி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். வாங்கும்போது மாத்திரம் தெரியுதில்ல, அதே போல் கரெக்டாக என்ன செய்யணும், கொடுக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யாரும் அப்படி இப்படி இருந்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா என்ன மன்னிக்கணும், ஆண்டவர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க வார்த்தை. ரெண்டாவது என்னன்னா நடக்கை. நம்முடைய நடக்கை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நடக்கையில் தான் நிறைய பேர் கோட்டை விடுறது. ஸ்தோத்திரம். நாம் யார் என்பதை நாம் அறிந்து விட்டால் நம்முடைய நடக்கை சீராகிவிடும். ஒரு வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், வி பிரைஸ். ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஸ்தோத்திரம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று
தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அடுத்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த உணர்வு நமக்குள்ள எப்பவுமே என்ன செய்யணும்? இருக்கணும். அந்தகாரத்தில் கிடந்த நம்ம ஆண்டவர் என்ன செய்தார்? ரட்சித்து கொண்டு வந்தார். அடுத்து நமக்கு என்ன பண்ணார்? நம்மளை தெரிந்தெடுத்தார். ராஜரீக ஆசாரிய கூட்டமா ஆண்டவர் நம்மை மாற்றினார். பரிசுத்த ஜாதி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அவருடைய சொந்த ஜனமா வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய நடத்தை அவரை பிரதிபலிக்கின்ற காரியமாய் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உறங்குறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள்லாம் இப்போ ரொம்ப அலர்ட் ஆகிட்டீங்க. ஸ்தோத்திரம். உறங்காதவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். எவ்வளவு தெளிவாக இருக்கிறீங்க. ஆமென். இதிலிருந்து எனக்கு புரியுது. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பிரசங்கம் உள்ளே போயிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல. இன்னொரு வசனத்தை வாசிமா. 1 பேதுரு 2:12 வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பாக, பிரைஸ் தி லார்ட், மற்றவர்களுக்கு முன்பாக நல் நடத்தை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாராம்? புத்தி சொல்றாராம். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் சீசர்களை பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த சிறியரில் ஒருவன் இடறல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி நடு சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போடுவது அவனுக்கு எளிதாக இருக்குன்னு சொன்னார். சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டு பண்ணினால், அல்லேலூயா, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று, விசுவாசிகள் என்று வெளியில் ஒரு பெரிய போர்டு ஆண்டவர் என்ன செய்தார்? நமக்கு வச்சிட்டார். நம்ம நெத்தியிலே ஒட்டி இருக்குது. கிறிஸ்டியாக்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா சொல்லுவாங்க இது பெந்தைகோசுகாரின்னு சொல்லிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எனக்கு வீட்டுக்காரியும் பார்த்தாச்சுன்னா பெந்தைகோசுகாரின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நாங்கள் இந்த ஒரு நாள் இந்த 5 கிராமத்தில் இதில் ஏறி போகும்போது நானும் வீட்டுக்காரியும் அண்ணா பெந்தைகோசு போகுது, அல்லேலியா கூட்டம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரி எங்களை போட்டு விழிச்சு பெரிய இதெல்லாம் பண்ணான். ஸ்தோத்திரம். நாங்கள் போயிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அல்லேலூயா. ஒரு சாதாரண பிச்சைக்காரிக்கு கூட அல்லேலியா கூட்டம் பெந்தைகோசுகாரின்னு நமக்கு என்ன செய்யுது? தெரியுது. அப்போ இத்தனை வருஷமாக ஆராதிச்சு கொண்டிருக்கிற நம்மளை பார்த்து எப்படி சொல்லுவாங்க? இவங்க பெந்தைகோசுகாரி, ஆண்டவருடைய பிள்ளை சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போ நாம் ஒருவருக்கு இடறல் உண்டு பண்ணினால் அங்க என்ன நடக்கும்? பெந்தைகோசுகாரன் போய் சொல்லிட்டான், பெந்தைகோசுகாரன் இன்னொருத்தனை நினைச்சிட்டான், அடிச்சிட்டான், பெந்தைகோசுகாரன் ஒரு பொருளை நினைச்சிட்டான், களவு பண்ணிட்டான், இவனே களவு பண்ணிட்டான், நாம் பண்ணா என்ன? பிரைஸ் தி லார்ட். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவார் மந்தி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, மற்றவர்களுக்கு நம்ம இடறல் உண்டு பண்ணுகிற காரியத்தில் ஸ்தோத்திரம் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். என்னை மிகவும் பாதிக்கிறதான ஒரு விஷயம் என்னவென்றால், என்னுடைய மனைவி மாத்திரம் சில வீட்டில் உள்ளது நடக்கிறது தானே வீட்டில் தெரியும் இல்லையா? சில நீங்கள்லாம் ஒரு ஊழியக்காரங்க தானே அப்படின்ன உடனே எனக்கு பட்டுன்னு என்ன செய்கிறோம்? இருதயத்தில் ஒரு அம்பை பிடிச்சி அப்படியே குத்துற மாதிரி என்ன செய்கிறோம்? அப்படியே ஆகிரும். ஸ்தோத்திரம். ஆமாம், சரி என்னம்மா சொல்லணும்னு உடனே சரண்டர் ஆகிடுவேன். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு வேற வார்த்தை ஒன்றும் இல்லை நம்மளை அடக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போது எனக்குள்ள என்னென்னா, ஊழியக்காரனாகிய நான் உண்மையாக என்ன செய்யணும்? இருக்கணும். மற்றவங்க நம்மளை என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. அது வீடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நல் நடக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் புத்தி சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரே ஒரு கேரக்டர் மாத்திரம் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எஸ்தர் ஒரு அநாத ஸ்திரீன்னு சொல்லலாம். எஸ்தரை எடுத்து வளர்த்தது யாரு? மொர்தகாய், அவருடைய சித்தப்பா எடுத்து வளர்த்தாரு. ஸ்தோத்திரம். இந்த எஸ்தரை கொண்டு ஸ்தோத்திரம் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு
மனைவியாக ஆட்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. நல்ல குணசாலியான ஸ்திரீ, ரொம்ப அழகான ஸ்திரீ, எல்லாரும் என்ன செய்யிருக்காங்க, தேடிக்கொண்டே வர்றாங்க. ஸ்தோத்திரம். அப்படி வரும்போது எஸ்தர் அவருடைய கண்களில் காணப்படுறா. எஸ்தரையும் தூக்கி கொண்டு போயிட்டாங்க. யாருக்கு? ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு எந்த ஸ்திரீ பிடிக்குமோ அவரை என்ன செய்யலாம், மனைவியாட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த எஸ்தர் இந்த மொர்தெகாய் அந்த சூசான் அரண்மனையில் வாசப்படியில் நிற்கும்போது அவர் வணங்காத ஒரு ஆள் யாருன்னா ஆமான்ங்கிறவன் ஒருத்தன் இருந்தான். எல்லாரும் வணங்குவாங்க. ஆனால் மொர்தெகாய் என்ன செய்ய மாட்டார், ஆமானை ஒரு நாளும் வணங்க மாட்டார். ஆமானுக்கு ஸ்தோத்திரம் அடி வயிறு பற்றிக்கிட்டு எரியும். எல்லாரும் என்ன வணங்குறாங்க, ஆனால் இவன் மாத்திரம் என்ன வணங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. மொர்தெகாய்க்கு உள்ள ஒரே யூதர்கள் யாரையும் வணங்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரை தவிர வேற யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. இந்த ஆமான் என்ன அப்படின்னா பவ்யமாக நிற்பான். ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்துருந்ததான ஆமானுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு மொர்தெகாய் என்ன செய்யணும், தூக்கில் போட்டு கொல்லணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவன் உடனே என்ன பண்ணான்னா, மொர்தெகாயை மட்டும் என்ன செய்யக்கூடாது, கொல்லப்படாத, அவன் சந்ததி மொத்தமாட்டு என்ன செய்யணும், அழிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த நியூஸ் யாருக்கு போயிருக்கோம், ஆமானுக்கு நேரமே போயிருக்கோம். இந்த மொர்தெகாயினுடைய சந்ததி யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இவனை மாத்திரம் தூக்குனா போதாது, மொத்தமாக என்ன செய்யணும், இந்த வேறு அறுத்துருவேன்னு சொல்லணும் தெரியுமா சிலவனுவன். ஒன்று அவனுக்கு ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது, ஆனால் சொல்லுவான். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், அந்த மொர்தெகாய் அவன் வணங்குறது அந்த அவனுடைய யூத கொலை மொத்தமாக அழிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்ட உடனே அங்கே பெரிய துக்கம் உண்டாகுது. ஸ்தோத்திரம். இந்த துக்கம் வரும்போது மொர்தெகாய் துக்க வஸ்திரத்தோடு ரெட்டு உடுத்தி கொண்டு அரண்மனை முற்றத்தில் அப்படியே வாரா. ஸ்தோத்திரம். இது இந்த செய்தி யாருக்கு போகுது, எஸ்தருக்கு போகுது. என்ன விஷயம்னு கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாப்புல. உடனே அங்கே சொல்லுது, இப்படி யூதர்கள் எல்லாவற்றையும் அழித்து கொள்ளும்படி இப்படி ஒரு பெரிய ஒரு கட்டளை பிறந்துள்ளது. ஆகவே மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு, அவருடைய விசுவாசத்தை பற்றியலா, யூதருக்கு ரட்சிப்பும் கிருபையும் எங்கே இருந்தாவது என்ன செய்யும், வரும். அந்த நேரத்தில் நீ அழிஞ்சு போயிடுவா, நானும் என்ன செய்வேன், அழிந்து போயிடுவேன். ஸ்தோத்திரம். ஒருவேளையில் இந்த காரியத்தை அழிக்கும்படிக்கு நீ கூட தூண்டி இருக்கலான்ற மாதிரி ஒரு போட்டு விட்டு போயிடுறாரு. யாரு? மொர்தெகாய். ஸ்தோத்திரம். உடனே எஸ்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக நீங்கள் 3 நாள் என்ன செய்யணும், அல்லும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நான் செத்தாலும் சாகுறேன் அப்படிங்கிற. ஏன்னா ராஜாவுக்கு பெர்மிஷன் இல்லாமல் ராஜா கிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அது மனைவியாட்டே இருந்தாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த எஸ்தர் சொல்றா, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருங்கள்னு சொல்லிட்டு. எஸ்தர் அப்படி இருந்தாளா இல்லையா? எஸ்தர் இருந்தா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னு சொல்லியாச்சுன்னா, ஸ்தோத்திரம், சும்மா லிப்ஸ்டிக்கும் அடிச்சுட்டு, ஸ்தோத்திரம், பியூட்டி பார்லரில் போய் ஃபவுண்டேஷனும் போட்டுட்டு, ஸ்தோத்திரம், உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். திருமணம் ஆறாம் பார்த்தீங்களா, இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அடிக்கிறாங்க, பொண்ணு அடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பொண்ணு சுத்த கருப்பாக தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் கல்யாண நாளில் பாருங்கள், ஸ்தோத்திரம், சூரியனை காலும் அதிகமாக என்ன செய்வாங்க, பிரகாசமாக இருப்பாங்க. எப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபவுண்டேஷன் அப்படி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர்லாம் போட்டு அடுத்து என்ன அடுத்த ஃபவுண்டேஷன் போட்டு கருப்பாக இருக்க ஆளை தியாகம் முழுசும் என்ன செய்வாங்க, வெளுப்பாட்டு ஆக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் பொண்ணு மாதிரி ஒரு பொம்மை மாதிரி கொண்டு என்ன செய்வாங்க, வைப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்போ அப்படியே எல்லாம் எடுக்கும்போது ஸ்தோத்திரம், கருப்பான ஆள் எப்படி இருக்கும், சோப்பாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஒரிஜினலாக தான் இருந்திருக்கோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், பிள்ளைகள் பிறந்த பிறகு சொல்லும், அம்மா இது யாருன்னு கேட்கும். ஸ்தோத்திரம். அப்போ வீட்டுக்காரர் சொல்லுவார், இது அம்மா தான். இல்லை, அம்மா இங்கே கருப்பாக இருக்குது, இங்கே வெள்ளையாக இருக்குது, அம்மா இப்போ ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்தோத்திரம். சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸ்தோத்திரம், எஸ்தர் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தால் எஸ்தருடைய லட்சணம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்படியே உடம்பெல்லாம் தேஞ்சி மெலிஞ்சி இல்லையா? ஸ்தோத்திரம். வாய் கூட சில நேரம் கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சிருக்கலாம், உபவாசம் இருக்கிறது இல்லை இல்லையா? ஸ்தோத்திரம். ராஜா கிட்ட அந்த எஸ்தர் போனதான லட்சணம் நான் ரொம்ப தியானிப்பேன். பார்த்துக்கோங்க. போனதான சூழ்நிலை பார்த்தாச்சுன்னா, இவளா எனக்கு வரப்போடைய மனைவி, அடப்போ அப்படின்னு தான் என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி தான் சொல்லுவான் உலகத்தில் உள்ள மனுஷன். ஆனால் ராஜா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தியே, என்னுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது, ராஜ்யத்தில் பாதி மட்டுமானாலும் நான் உனக்கு அதை தருகிறேன் என்று சொன்னான். இந்த தயவு எங்க இருந்துங்க கிடைச்சது? கர்த்தருடைய கரத்தில் இருந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உலகத்தில் நம்ம என்னத்தான் நீச்சல் அடித்தாலும், என்னத்தான் கச்சகால் அடித்தாலும், ஸ்தோத்திரம், வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்படும், கர்த்தரோ ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அமேன். வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அமேன்.
ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம அவரோடு கூட சேர்ந்து வாழ்கிறோமா? அல்லது ஸ்தோத்திரம் ஆண்டவரை விட்டு தூரம் போன அந்த காரியத்தில் நம்ம இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். சில நேரத்தில் பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே யார் மறுதளிச்சாலும் நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன், என்னுடைய ஜீவனே போனாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுதளிச்சுட்டு இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வசனத்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் மாத்திரம். ஸ்தோத்திரம். இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீ என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 7 விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார், சபைக்கு தருகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா தருகிறாரு? ஸ்தோத்திரம். ஒன்னே ஒண்ணுதான், திரும்பணும். ஸ்தோத்திரம். இப்பொழுது போய்கொண்டிருக்கிறதான பாதை அல்ல, ஸ்தோத்திரம், பரிசுத்தமான பாதை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது என்று கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை வருஷம் விசுவாசி என்று அல்ல, ஸ்தோத்திரம், எத்தனை ஸ்தோத்திரம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதுதான் இந்த நேரத்தில் கொஸ்டின் மார்க். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் முன்பு எப்படி இருந்தது என்று அல்ல, இப்பொழுது எப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு கூட உள்ளதான உறவு நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். Let your Holy Spirit, yes Lord, yes Lord, fill each one of us, Master. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளரட்டும். ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களினால் கர்த்தர் சபையை நிரப்புவீராக. ஓரா ரிபா ஷகரா குரு. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும் ஐயா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென் 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 ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கேட்ட வேத வசனத்தின்படியாக நம்முடைய இருதயத்தை ஒன்று ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போமே. அவர் நம்மை சீர்படுத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் கர்த்தரிடத்திலே திரும்பினால் அவர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறவராயிருக்கிறார். அவர் நம்மை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிற தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரிடத்தில் சேரக்கூடிய நல்ல பாக்கியத்தை கதை நமக்கு தரும்படியாக எல்லாரும் ஆண்டவரிடத்திலே நம்ம ஒரு விஷயம் ஜோமனோமே. வேத வசனத்தை தம்முடைய மகன் மூலமாய் மாற்றமில்லாத வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருந்தார். இந்த நாளிலே நாம் கேட்டிருக்கிற அந்த வார்த்தை வல்லமை ஜீவனுமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளிலே ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அதில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் நாம் கேட்ட ஆலோசனையின்படியாக நம்முடைய வாழ்க்கை ஒன்று கூட ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே சோதரம் 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 சோதரம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானான். கர்த்தரின் பலனும் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானான்.
அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 பாடிடும் துணி கேட்குதே. உன்னை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. உன்னை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். பரிசுத்தர் 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 பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 பாடிடும் துணி கேட்குதே. எனக்காக யாவும் செய்து முடிப்பான் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பான் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவான். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவான். பரிசுத்தர் 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 என பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என பாடிடும் துணி கேட்குதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தையும் ஒன்று கர்த்தர் பரிசுத்தப்படுத்த போகிற நல்ல கிருபைகளுக்கு எல்லாரும் கர்த்தர் சோதரம் பண்ணோமே. சோதரம் 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 சோதரம். ஆண்டவர் நம்ம இந்த நாளிலே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய முகத்திற்கு முன்பாக நம்மை நிற்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அந்த பரிசுத்தத்திற்குரியதான வேத சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம். அந்த பரிசுத்தமான சத்தியத்திலே நம்மை ஒவ்வொரு நாளும் நிலைநிறுத்த பரலோகத்தின் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணோமே. சோதரம் 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 சோதரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறதற்கு எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணோமே. சோதரம் 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 சோதரம். ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு சேருகிற ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதற்கு எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணோமே. சோதரன் இந்த நாளிலே நமக்கு தந்து வேத வார்த்தைகளை பேசின தம்முடைய மகனை கர்த்தர் கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இன்னும் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு சாட்சியாய் கர்த்தர் நிலைநிறுத்தும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணோமே. சோதரம் 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 சோதரம். அவர் செய்கிற ஊழியங்கள், அவர் செய்கிற வேலைகள், அவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து அரவணைத்து கர்த்தர் வழி நடத்தும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணோமே. சோதரம் சோதரம். நம்முடைய ஆராதனையை மட்டும் பொருட்படுத்த தேவ கிருபைக்காக எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணோமே. சோதரம் 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 சோதரம். இந்த நாளிலே தடைப்பட்டு இருக்கிற எல்லா மக்களையும் வருகிற நாட்களில் நம்மோடு ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வரும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணோமே. சோதரம் 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 சோதரம். பிதாவாகிய தேவனை சோதரம் பண்ணுவோம், குமாரனாகிய இயேசுவை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம். பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம். மறுபடியும் வருவேன் என்று வாக்கு மாறாதே இயேசு நாதரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் 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 சோதரம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய்மை நாங்கள் நன்றியோடுமை சோதரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனை இறுதி பகுதிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நல்ல பாடலை தந்தி, நல்ல ஆராதனையை தந்தி, நல்ல ஆண்டவரே சங்கீதங்களை தந்தி, நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் ஆண்டவரே கேட்ட வேத வசனத்தின்படியாக எங்களை நாங்களே ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி கொள்ளத்தக்கதான விதத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மோடு சேரக்கூடிய அளவில் கர்த்தாவே எங்கள் நடைகள், எங்கள் பேச்சுகள், எங்கள் செய்கைகள் எல்லாம் நமக்கு பிரியமானதாய் காணப்படத்தக்கதான விதத்தில் பரலோகத்தின் தேவன் இந்த நாட்கள் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வேத வசனத்தின்படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒன்று கூட மாற்றிக்கொள்ளத்தக்கதான விதத்தில் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பேசின தம்முடைய மகனை கர்த்தர் அதிகாரப்படுத்தினேன். தம்முடைய மகனை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஊழியம் செய்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், ஆண்டவரே கடந்து போகிற ஒவ்வொரு இடங்களிலே, குடும்பத்திலே, பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் இம்மட்டுமாய் தம்முடைய மகனை நிலைநிறுத்தி ஆண்டவரே உமக்காய் நிற்க பண்ணினீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே தம்முடைய மகன் மூலமாய் இன்னும் அநேக ஜனங்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, உம்முடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விதத்தில் கர்த்தர் தம்முடைய மகனை இன்னும் ஆண்டவரை பலமாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் வேத வசனத்தை கேட்டிருக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள்ளத்தக்கதாய் அதை நாங்கள் மறுபடியும் ஆண்டவரை தியானிக்கத்தக்கதான விதத்தில் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஒன்று கூட சீர்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஒன்று கூட கர்த்தாவை உமக்கு உரிய பாத்திரங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தடைப்பட்ட எல்லா மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே ஆராதனை முடித்து வீடுகளில் கடந்து போக இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் பாதுகாப்பும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். சகல நன்மையினால் நிரப்புங்க. சகல துதி கண்ண மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் உலகம் அனைத்திலும் உள்ள பரிசுத்தவான்களோடு இன்றும் என்று சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ஜாவே. ஜெயந்தந்த ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோமே. லேலூயா லேலூயா லேலூயா. சோதர கதை நம்மை ஆசீர்வதித்து காப்பார். சோதர